இந்த வாத்துங்கள எப்படி நீந்துது? ஏய் வாத்து மடியா, வாத்து வந்து 2 கால்ல தானா நீந்தும். அட முட்டாள் தாத்தா, அப்போ மீன் மட்டும் காலிலே அது மட்டும் எப்படி நீந்துதா? தீன எத்தனை கேஸ்ட் கேக்குதா? டேய் அது வால் இல்ல, அது நீந்தும். சரி அதோட வாத்து நல்லா இருக்கு, அது யார் வாத்து? நம்புல்தான்டா. நம்புல்தா. அப்ப இந்த கொலை யாருது? டேய் இது நம்புல்தான்டா, அது பரம்பரை சொத்துடா. அது பாரு கம்பி போட்டு ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சு வச்சிக்கிறேன். டேய் தக்காளியா, தாத்தாவுக்கு தஞ்சா கிடக்குதா, வீட்டுக்கு போய் தண்ணி மோண்டுவா. அம்மா தெருவுல என்னால போக முடியாது. இது என்னது இது? சொல்லு இது என்னது? அத போய் குடிப்போம். டேய் இது அழுக்கு தண்ணிடா, பாத்துல மேய்து, அந்த தண்ணியா குடிப்பா? வாத்தே குடி, இது உனக்கு என்ன? தண்ணி மோண்டு வாடனா இல்ல சட்டெல்லாம் பண்ணிக்கிறீங்க போடா. சரி டென்ஷன் ஆகாத, இரு எடுத்துன்னு வரேன். ஏக்கா இந்த ஸ்விம்மிங் பூல் தாங்க வாங்கணும், வெயிலுக்கு நல்லா இருக்குங்க இதுல குளிச்சா. இரு யாருன்னு தெரியல, இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு சொந்தக்காரங்க யாருன்னு கேட்டு விசாரிச்சு வாங்கலாம் வா. சரி ஒரு பையன் வரான். ஏய் தம்பி, சொல்லுங்க ஆண்டி. இந்த ஸ்விம்மிங் பூல் யாருதுடா? எங்க தாத்தா. உங்க தாத்தாதா? ஆமா. இது விலைக்கு கொடுப்பாங்களா? தெரியல, எங்க தாத்தா தான் கேளுங்க. எங்க இருக்காரு உங்க தாத்தா? அதோ அங்க இருக்கான் பாருங்க அந்த மண்டையன். சரி நான் போய் கேக்குறேன். வாடா. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. பெரியவரே பெரியவரே பெரியவரா? என்னம்மா என்ன போய் பெரியவரா? நீ என்ன சின்ன பொண்ணா வைக்கிறா? ஏக்கா அண்ணாக்கா இருந்தாலும் நெக்கல பேசுறேன். கம்முனுதா. பெரியவர்னு எதுக்கு சொன்னா, பெரியவங்களா இருக்கிறீங்களா, அதனால மரியாதைக்காக கூப்பிடுறோம். அதுக்கு போய் கோச்சிக்கிறீங்க. சரி என்ன விஷயம் சொல்லுங்க. ஓவர் வெயிலா இருக்குது, அதனால என் தம்பி ஸ்விம்மிங் பூல் வேணும்னு கேட்டான். அதான் சரி இது நல்லா இருக்கு, அதான் எவ்வளவுன்னு கேட்கலான்னு வந்தோம். இந்த நீச்சல் குளத்துக்கு யாரு போனதோ அவங்கள போய் கேளு. அப்ப இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு நீங்க ஓனர் இல்லையா? ஒரு சின்ன பையன் நீங்க தான் ஓனர் சொல்லிட்டு போனா. ஓ தக்காளி போனா அவன் வயல தான் இருக்கான். ஆமாமா நான் தான் ஓனரா. சரி உங்களுது தானே, இது விலைக்கு தருவீங்களா? ஆமா பல லட்சம் ஆகும், பரவாயில்லையா? பல லட்சம் என்னயா, பல கோடினா கூட எங்க அக்கா வாங்கி கொடுங்க. ஓஹோ அழகேசா, இன்னைக்கு நல்ல வருமானம்டா. சரி இது எவ்வளவு விலை? லட்சமா கோடியா? 30 லட்சம் அதனுடைய கிரியா. இப்போ பெயிண்ட் கிட்டலாம் அடிச்சுக்கிறதுனா 20 லட்சம் எக்ஸ்ட்ரா போச்சு. 50 லட்சம் ரூபாய் கொடுத்துரு. என்னடா 50 லட்சம் சொல்றாரு? ஏக்கா பல கோடினா கூட சொல்லு போகணும்னு சொல்லிக்கிறேன், எப்படியாவது வாங்கி கொடுத்துரு, மானத்தை விட்டுற முடியாது. என்னம்மா சொல்லுமா, 2 பார்ட்டி பார்த்துட்டு போயிது. நீ கேட்டதுனால நான் ஓகே சொல்லிட்டேன். என்னடா 50 லட்சம் சொல்றாரு, ஒரு 10 லட்சம் கம்மி பண்ண சொல்றா. சரிக்கா இருக்க கேட்டு பாக்குறேன். அண்ணா கம்மி பண்ணி ஒரு 40 லட்சம் ரூபாய் கொடுண்ணா. ஏம்பா தண்ணி ஒன்னா கம்மி பண்ணி கொடுப்பேன், பணம் வந்து குறைச்சி கொடுக்க மாட்டேன். இஷ்டமா தான் வாங்க, கஷ்டமா தான் விட்டுரு. நானா இப்படி சொன்னா எப்படின்னா? நான் எங்க அக்கா 1 கோடினாலும் வாங்கிடுவேன்னா 50 லட்சத்துக்கே பாட்டு பாடுது. பல லட்சம் பல கோடிக்கு வாங்கலாம், ஒரு ஒருத்தான பொருளா இருந்தா. வாத்து மேயிற குளத்துக்குலாம் அது மாதிரி வாங்க முடியுமா? இவன் தான் சொல்றானா, அதையும் கேட்டுனுக்குறேன் நீ. ஆமா மழை பெஞ்சு தண்ணி நிறைய ஆச்சுன்னா பல 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 பழம் இருக்கும் தண்ணி. அது உள்ள மொத்தம் பாத்து மேயம், மீன் மேயம். நீ ஒருத்தலன்னு சொல்ற? வாத்த மீனை மேயறதுக்கு நாங்க ஏன் குளத்தை வாங்கணும்? நாங்க குளிக்கிறதுக்கு தானே கேக்குறோம். யோ அதுல நாங்க மேயறதுக்கு கேட்டா வாத்து மேயுது, நத்த மேயுது, நண்டு மேயுது நீங்கிற. இந்த வெயிலுக்கு குளு குளுன்னு இருக்குமா, வாடகை கூட்டு கூட சம்பாதிக்கலாமா? டேய் இவங்க சொல்ற மாதிரி பார்த்தா 1 ஹவருக்கு 100 ரூபான்னு சொல்லிட்டு 10 ஹவர்னா 1000 ரூபாய். அழகா பசங்களை குளிக்க உள்ளால நம்ம வாடகை விட்டு. கரெக்ட் தாங்க, அப்ப வாங்கிடலாமா? வாங்கிடலாமா? ஏமா என்ன சட்டு புட்டுன்னு வாங்குமா, போயிட்டு போச்சு நான் போன ஊருக்கு. ஐயா 1 லட்சம் அட்வான்ஸ் பண்றேன், இப்போ 49 லட்சம் வந்து நாளைக்கு எடுத்து தந்துடுறோம். ஏமா நீ 1 லட்சம் கொடுத்துட்டு போயிடுற, உடனே உன்னை யாருன்னா வந்து 50 லட்சம் தரேன்னு சொன்னாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், அவங்க கையில் தான் வாங்கிக்குவேன். ஏன்பா நாங்க தான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து புக்கிங் பண்ணிக்கிறோம்ல, அப்புறம் எப்படி நீ மாத்தி யாருக்கிட்டனா குடுத்துருவா? ஆமா நாங்க தான் கொடுக்குறோம்ல, அது எப்படி நம்பிக்கை இல்லாம? ஏமா கொடுத்தா முயசா கொடுங்க, இல்லைன்னா இன்னொரு பார்ட்டி வந்துன்னா 50 லட்சம் கொடுத்தா நாங்க தான் வாங்கிக்குவோம். எப்படி பேசுற? டேய் 1 லட்சம் வேணாம், நம்ம முழுசாவே குத்தலாம். வீட்டுல போய் காசு எடுத்துன்னு வரியா நீ? சரிக்கா நான் போறேன். அப்பா வீட்டுல போய் காசு எடுத்துன்னு வரேன் தம்பி, இங்கே வெயிட் பண்றேன். வெயிட் பண்ணு. வாயா குளத்துல போய் குளிப்போம். ஏன்டா இந்த வெயில்ல இதுன்னு போற? வெயில்ல நல்லா இருக்கும் குளத்துல குளிச்சா. எங்க போறீங்க? குளிக்கிறதுக்கு. இது எங்க தாத்தா கோலம், நீங்க ஏன் போறீங்க? உங்க தாத்தா கோலம்? தாத்தா கோலனே எங்க தாத்தா தான் சொன்னாரு. சொல்லுவார். எங்க இருக்காரு அவரு, காட்டுவா. அங்க இருக்காரு வாங்க. யாரு அவங்க தாத்தா? கவர்மெண்ட் கோலத்துக்கு உரிமை கொண்டாடுறது கூப்பிடுறாங்க உங்க தாத்தாவை. உட்காந்துக்கிறாரு, அவர்தான் என் தாத்தா. ஏய் யாரு உங்க தாத்தா? சரியா தெரியலையே, கிட்ட வர சொல்லு. தாத்தா அவனை தேடி யாரும் வந்துருக்காங்களா? யாராரு என்ன தேடி வர்றத? நீங்களா இந்த குளத்துக்கு சொந்தக்காரன்னு சொன்னீங்க, திட்டு புத்தி மாறலையா உங்களுக்கு? அண்ணக்குடி நீயா?
உன்னை பார்த்து நான் பல வருஷம் ஆகுதாடி. எங்க போயிருந்த இத்தனாலா? இத்தனை வருஷமா என் புருஷனோட தான் இருந்த அழகேசா. என்னை விட்டு ஏன் போன? உனக்கு எப்படி மனசு வந்தது? அழகேசா, எங்க வீட்டுல இருந்து 2 லட்சம் எடுத்துன்னு வந்து தாலி வாங்கிக்கின்னு சொல்லி அனுப்பிச்சினேன். நீ வாங்கிக்கின்னு போன 2வது திரும்பி வந்தியா நீ? தாலி வாங்கறதுக்கு தான் சேட்டு கடைக்கு போனேன். அங்க என்ன ஆச்சு தெரியுமா? என்ன ஆச்சு? அதான் அந்த அழகேசன் திருடன் நெத்தியில ஒட்டி வச்சுக்குத. அத பார்த்த உடனே அந்த சேட்டு 2 லட்சத்தை நான் வச்சிருக்குவேன், இவன் திருடன் அப்படின்னு அவன் போலீஸுக்கு போன் பண்ணி கொடுத்துட்டான். அப்ப என்ன ஆச்சு? 30 வருஷமா ஜெயில இருந்து வந்தேன். உன்னை வந்து பார்த்தா ஆளு இல்ல, கேட்டதுக்கே கல்யாணம் பண்ணின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த பையன் எப்படி உன்னை தாத்தான்னு கூப்பிடுறான்? அடி கொத்த வரக்கா மூஞ்சிய, அன்னைக்கு நீ என்ன சந்தேகப்பட்டு இன்னைக்கும் சந்தேகப்படுறியாடிய? அப்ப இவன் யாரு? இவனுக்கு பதில் சொல்லு. ஒரு நாள் கோயம்பேடு தக்காளி வாங்கலான்னு போனேன். அந்த தக்காளி போட்டில இவன் இருந்தான். என்ன தக்காளியா? நான் தக்காளி பட்டியில இருந்தான்னு சொல்றேன். ஆமா, தக்காளி போட்டில தான் இருந்தான். இவனுக்கு தக்காளின்னு பேர் வச்சு நான் தான் தூக்கி வளர்த்துங்க. அப்ப அவன் பேரும் கிடையாதா? அப்ப ஏன் அந்த குளம் உங்கன்னு சொல்லி வச்சுக்கிறாங்க? ஜெயில இருந்து வந்தேன், 10 பைசா இல்ல. பார்த்தேன் பழைய தொழில் தான் நான் பெட்ரு, இது வித்து பொண்ணுன்னு விற்கிறேன். அதுக்குன்னு ஊர் குளத்தை விற்கிறிய? ஊர் ஆளுங்களாம் சேர்த்து வந்து வச்சாங்க, நான் என்ன பண்ணுவேன்? நீ கம்முன்னு இரு. ஒருத்தர் கையில 50 லட்சம் மூச்சு வச்சுக்கிறேன். அவங்க வந்து காசு கொடுத்தாங்கன்னா ஆளுக்கு பாதி எடுத்துன்னு போயிடலாம். ஓ, கள்ளக்காதல் பண்ணின்னு தெரியுதுங்களா ஊரை ஏமாத்திக்கின்னு? நல்ல வேலை நம்ம தம்பி காசு எடுத்துன்னு வர போனவன் இன்னும் வரல. லேட்டாவே இதுங்க விஷயம்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுது. என்னப்பா, காசு எங்கள்கிட்ட வாங்க போறீங்களா? என்னம்மா உன் தம்பி எடுத்துன்னு வந்துட்டானா பணம்? பணம் எடுத்துட்டு வரல, போலீஸ கூட்டிட்டு வர போயிருக்கான். இப்ப வந்த உடனே உன்னை கையும் காலமா பிடிக்க போறான் பாரு. மறுபடியும் போலீஸா? ஓட தக்காளி. யோ அழகேசா, யோ அழகேசா, ஏய் போலீஸ்! அழகேசா, அழகேசா, மறுபடியும் எத்தனை வருஷம் கழிச்சு வர போறேன்? அடுத்த ஜென்மத்துல பார்க்கலாம். பாய். எல்லாருக்கும் வணக்கம். நானும் 10 வருஷமா பணமாட்டில் தான் நடிச்சிருந்தேன். அவருக்கும் எனக்கும் ஏதோ ஒரு சின்ன வருத்தம் ஆகி போச்சு. அதனால நான் நின்றுட்டு கம்பெனிக்கு போயிருந்தேன். காட்டுறம்பாக்கம் போய் செஞ்சா எல்லாமே வந்து, ஐயோ முருகேசா நீ ஏன் அந்த வேலைக்கு வந்த, நீ நடிக்காதா அப்படின்னு எல்லாமே சொன்னாங்க. அப்புறம் ஓனரும் பார்த்துட்டு நீ வேணா போய் நடி, என் புள்ள பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு பேசுகிறாங்க. அதோட வந்துட்டேன். வர்ற வழியில் இவங்க தச்சையில் வந்து மாட்டினாங்க. என்னன்னு கேட்டால், நான் கம்பெனி தான் போகிறேன், எங்கேயும் போகலன்னு கேட்டேன். சொன்னேன், இல்லை நான் கொடுக்குறேன், நீ வாங்க நடிங்க அப்படின்னு இவங்க கூப்பிட்டாங்க. இவங்க கூப்பிட்டு பொறுத்தா இவங்களோட வந்து நடிச்சுக்கிறேன். மன வருத்தம், அதனால் போகல. இதில் வேறு எந்த ஒரு ஃபால்ட்டு கிடையாது. இப்போ ஜனங்க என்ன நினைக்குது, பணம் அதிகமாக கொடுக்குறா இருக்குது, அதனால தான் முருகேசன் அங்கே போயிட்டாரு அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மக்களே, என் மேலே கோச்சிக்காதீங்க. இனிமேல் இதில் தான் நடிக்க போகிறேன். அந்த சேனலில் எப்படி எனக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த சேனல்லே ஆதரவு கொடுங்க. உங்களை நம்பி தான் நானும் செஞ்சுக்கிறேன். ஆனால் அழகேசன், அதில் முருகேசன், இவ்வளோ தான் வித்தியாசம். வேறு எந்த வித ஃபால்ட்டு கிடையாது. பன் டைம் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.